பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திண்டிவனம் அருகே பாரம்பரிய முறைப்படி மண்பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்பாண்ட தயாரிப்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உழவர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடி மகிழ்கின்றனர். பாரம்பரியமிக்க மண் வாசனையோடு கொண்டாடப்படும் பண்டிகை என்றால் அது பொங்கல் பண்டிகைதான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் என்ற திருவள்ளுவரும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதியாரும் உழவு தொழிலுக்கு பெருமை சேர்த்தனர். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தைத்திருநாளில் பொங்கல் பண்டிகை பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையில் உழவு தொழில் மட்டுமின்றி மண்பாண்ட தொழில், கைத்தறி தொழில் என அனைத்து தொழிலுக்கும் பெருமை சேர்க்கப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் போது கைத்தறி நூல் சேலையும் கைத்தறி வேட்டியும் அணிவது நமது பாரம்பரியம். இதேபோன்று மற்ற நாள்களில் எவர் சில்வர் மற்றும் அலுமினிய பாத்திரங்களில் சமைப்பவர்கள் கூட பொங்கல் திருநாள் அன்று மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். இதற்காக பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிராப்புலியூரில் 5 குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக இந்த மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்பானைகளை தயாரிக்க வீடூர் அணையில் இருந்து மண் எடுத்து வந்து அதனை உலர வைத்து நன்கு அடித்து பதப்படுத்தி அந்த மண்ணை சலித்து கலவையாக்கி பின்னர் சட்டி, பானை, அடுப்புகள் என பலதரப்பட்ட மண்பாண்டங்களை தயாரிக்கின்றனர். இவ்வாறு செய்யப்பட்ட மண்பாண்டங்களை வெயிலில் உலர வைத்து பின்னர் கட்டைகளை அடுக்கி அதன் மீது மண்பாண்டங்களை வைத்து வைக்கோலால் மூடி மண் கலவையை பூசி நெருப்பு மூட்டி சுட வைக்கின்றனர். பருவ மழையினால் மண்பானை தயாரிக்கும் பணி தடைபடக்கூடாது என்பதற்காக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே பானைகளை தயார் செய்து வெயிலில் உலர வைத்து பத்திரப்படுத்தி உள்ளனர் இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள். தயாரிக்கப்பட்ட பானைகளுக்கு தற்போது செம்மண் சாயம் பூசி சூளையில் வேக வைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இப்படி தயாராகும் மண்பானைகள் விழுப்புரம், திண்டிவனம், புதுச்சேரி, செஞ்சி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த மண்பாண்டங்கள் தயாரிப்பு மட்டுமே இவர்களின் வாழ்வாதாரமாக உள்ள நிலையில் பானைகள் தயாரிக்க வீடூர் அணையில் இருந்து மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் பணிகள் பாதிக்கப்படுவதால் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் போன்ற சீசன் காலங்களில் மட்டுமே மண்பாண்டங்கள் விற்பனையாகும் நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் பாரம்பரியமான மண்பாண்ட தொழிலை பேணிக் காக்கவும் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஷீபா ஜானட்.